Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is video number 6 in part 5 of our Tamil English dictionary. In this video, we are going to see 6 words that begin with the 2 letters my. அமை என்ற 2 எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 6 சொற்களை பார்க்கலாம். Word 1 அமைதி. அமைதி இது ஒரு பெயர்ச்சொல். ஆங்கிலத்தில் peace, P-E-A-C-E, peace. இது ஒரு நவுன், அதான் n என்று கொடுக்கப்பட்டுள்ளது நவுன். தமிழ் மீனிங் போர் அல்லது சண்டை இல்லாமை. 2 நாடுகளுக்கும் இடையே அல்லது வேறு 2 தரப்புகள், 2 வகுப்புகள், 2 ஜாதிகளுக்கு இடையே, 2 இனங்களுக்கு இடையே போர் சண்டை இல்லாமல் அமைதியாக வாழும் சூழ்நிலை, அதுதான் பீஸ். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இந்தியா அண்ட் சைனா ஆர் அட் பீஸ் நவ். இந்தியாவும் சீனா நாடும் இப்பொழுது அமைதியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள். முன்னொரு காலத்தில், சமீபத்தில் கூட எல்லையில் சீனாக்காரங்க இராணுவத்தை விட்டு இந்திய படை வீரர்களோடு மோதல் ஏற்பட்டது. அதில் இந்தியா வெற்றி அடைந்தது. இப்பொழுது சீனாக்காரர்கள் அமைதியாக இருக்காங்க. எனவே இந்தியாவும் அமைதியாக இப்பொழுது இருக்கிறார்கள். இந்தியா அண்ட் சைனா ஆர் அட் பீஸ் நவ். அட் பீஸ்னா அமைதியாக. ஓகே. த யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை. தி United Nations Organization makes peace, அமைதியை உண்டாக்குகிறது, between warring countries. வார்னா போர், வாரிங்னா போர் செய்கின்ற, கண்ட்ரீஸ்னா நாடுகள். ஆக உலகில் நாடுகளுக்கிடையே போர் சண்டை ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கும் நாடு ஒரு சங்கம், யுஎன்ஓ. த யுஎன்ஓ மேக்ஸ் பீஸ் பிட்வீன் வாரிங் கண்ட்ரீஸ். நம்பர் 2 அமைதி. இது ஒரு பெயர்ச்சொல் தான். இதனுடைய ஏற்கனவே அமைதி அது ஒரு மீனிங், அது ஒரு அர்த்தம். இப்போ அமைதிக்கு 2ஆம் மீனிங் சைலன்ஸ். ஒரு நவுனு நிசப்தம், நி-ச-இப்-த-இம். சப்தம்னா இரைச்சல், கூச்சல். ஆனால் நீ முன்னாடி சேர்த்துனா நிசப்தம்னா சத்தம் இல்லாமை. ஓகே. ஆங்கிலத்தில் குவாயட், குவாயட் நவுன். வி ப்ரே டு காட். வி ப்ரே, நாம் வணங்குகிறோம். டு காட், கடவுளிடம். இன் சைலன்ஸ், நாம் அமைதியில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஓகே. அனதர் எக்ஸாம்பிள். தேர் இஸ் டோட்டல் சைலன்ஸ் இன் த லைப்ரரி. நூலகத்தில், இன் த லைப்ரரி, நூலகத்தில். தேர் இஸ், அங்கே உள்ளது, இருக்கிறது. டோட்டல் சைலன்ஸ், முழு அமைதி, சத்தம் இல்லாமை. ஏனென்றால் நூலகத்தில் நாம் அமர்ந்து, நாம் என்றால் ஒரு 30 பேர் 40 பேர் வாசகர்கள், புத்தகங்களையும் செய்தித்தாள்களையும் வாசிக்கும் வாசகர்கள் அமைதியாக இருப்பதற்காக நாம் அமைதியை கடைபிடிக்கிறோம். ஓகே. நம்பர் 3 அமைதி. இதுவும் ஒரு அதே பெயர்ச்சொல் தான். இப்போ இதனுடைய வேறு அர்த்தம் மன அமைதி.
ஒவ்வொருவருடைய மனதில் அமைதி, அதாவது பதட்டம், பயம் இல்லாமை. மனதில் பதட்டம், பயம் இல்லாமை. ஆங்கில வேர்டு காம்னஸ். பாருங்க, அமைதிக்கு எத்தனை அர்த்தம் வருது பாருங்க. காம்னஸ். டீப் பிரேயர்ஸ், ஆழமான பிரார்த்தனைகள் help develop calmness in our minds. In our minds, நம்முடைய மனங்களில் ஆழமான பிரார்த்தனைகள் மன அமைதியை வளர்க்கின்றன. டீப் பிரேயர்ஸ் help develop, வளர உதவுகின்றன. calmness, மன அமைதி, in our minds. இன்னொரு எக்ஸாம்பிள், யோகா டெவலப்ஸ் காம்னஸ். யோக பயிற்சி மன அமைதியை வளர்க்கிறது. யோகா டெவலப்ஸ் காம்னஸ். முக்கியமாக யோகாவில் அந்த சுவாச பயிற்சி, அதுக்கு பேர் பிராணாயம். அமர்ந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே சப்பளங்கோலி போட்டு உக்காந்து ஆண்டவனை மனதில் நினைத்து மூச்சை உள்ளும் வெளியேயும் உள்ளே இழுத்து வெளியே அமைதியாக 2 நிமிடங்கள் செய்தால் அதற்கு பெயர் பிராணாயம். இதனால் மன அமைதி, காம்னஸ் வளர்கிறது. நம்பர் 4, அமைதியான. இது பண்புச்சொல். அமைதியான, சண்டை சச்சரவு மோதல் இல்லாத சூழ்நிலை. பீஸ்ஃபுல். ஏற்கனவே பீஸ் பார்த்தோம், இப்போ பீஸ்ஃபுல். ஃபுல் என்ற சஃபிக்ஸ், பின் ஒட்டு, இது ஒரு அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், நவ் த சிச்சுவேஷன் இஸ் பீஸ்ஃபுல் இன் காஷ்மீர் ஸ்டேட். இப்பொழுது நமது இந்தியாவில் வடக்கில் உள்ள காஷ்மீர் மாநிலத்தில் சூழ்நிலை, மக்கள் வாழ் சூழ்நிலை அமைதியாக இருக்கிறது. அங்கே தீவிரவாதிகளின் போக்கு ஒடுக்கப்பட்டு அமைதி நிலவுகிறது. சிச்சுவேஷன் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், த வில்லேஜ் லைஃப். த வில்லேஜ் லைஃப், கிராமத்து வாழ்க்கை இஸ் எ பீஸ்ஃபுல் லைஃப். கிராமத்தில் பெரிய தொழிற்சாலைகளோ பெரிய வாகன போக்குவரத்தோ நெடுஞ்சாலைகளோ இருக்காது. வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது. த வில்லேஜ் லைஃப் இஸ் எ பீஸ்ஃபுல் லைஃப். நம்பர் 5, அமைதியான. அதே அட்ஜெக்டிவ் தான், பண்பு சொல் தான். இந்த இடத்துல சத்தம் இல்லாத, சைலண்ட், சத்தம் இல்லாத. த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சைலண்ட். மாணவர்கள் அமைதியாக அல்லது அமைதியானவர்களாக இருக்கிறார்கள். when the teacher teaches, ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது. the students are silent, மாணவர்கள் அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அமைதி காக்கிறார்கள். when the teacher teaches. ஓகே. நம்பர் 6, அமைதியாக. இது ஒரு வினை உரிச்சல், அட்வெர்ப். அட்வெர்ப் வினை சொல்லுக்கு அர்த்தம் கூடுதலாக சேர்க்குது. நம்ம பார்க்கலாம் வாருங்க. சைலண்ட்லி, ஏற்கனவே சைலண்ட் என்ற அட்ஜெக்டிவ் பார்த்தோம், பண்பு சொல். அந்த அட்ஜெக்டிவோட ly என்ற பின் ஒட்டு சஃபிக்ஸ் சேர்க்கும்போது சைலண்ட்லி, அமைதியாக, அமைதியான என்பது அமைதியாக. பார்க்கலாம் உதாரணத்தை. தமிழ் அர்த்தம் மௌனமாக, சத்தம் போடாமல், சத்தம் இன்றி. ஓகே. எக்ஸாம்பிள், வீனா நாம் அனைவருமே. லிசன், கவனிக்கிறோம். லிசன் டு, லிசன் வந்தால் கண்டிப்பாக டூ வரணும். வி லிசன் டு கிளாஸ் டீச்சிங், வகுப்பில் பாடம் கற்பிப்பது.
வகுப்பில் பாடம் கற்பிப்பதை எப்படி நாம் கவனிக்கிறோம்? சைலண்ட்லி, அமைதியாக. We listen to class teaching silently. Okay, my dear English learners, please remember to subscribe to Christ English Practice channel. Wish you good luck with your English practice. Goodbye and take care.